8500 சொன்னாங்களோ? எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? வாங்கினது 8500 வாங்கியிருக்கேன். சொன்னது 9 ரூபா சொன்னாங்களோ? சரி 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 சரி. எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணா உங்கள் கணிக்கு? 3 மாதம் இருக்கும். விலை எப்படி உங்களுக்கு அதிகமாக தெரியுதா கம்மியாக தெரியுதா? ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? நவாச்சாலையிலேருந்து வரீங்களோ? சரி சரி சரி. குட்டி இதுக்கு முன்னாடி வளர்த்துருக்கீங்களா? வளர்த்துருக்கீங்க. கிடக்காங்கட்டா குட்டி கடை. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. மேட்ச் கொண்டு 18 ரூபா கொடுத்துருமா? 18 ரூபா தரேன், குறைச்சி கேட்கல. 7 ரூபாயா? 2 சொல்லியிருக்காங்க. 13 ரூபாய்க்கு வேணுமா? 13 ரூபாய்க்கு வேணுமா? எவ்வளோன்னு கேளுங்க. சரி 14 ரூபா வாங்கிக்கப்பா. 14 ரூபா வாங்கியா? 27 227. ஆனால் வெள்ளாடு மண்டையில் இந்த முடி இருக்கு தண்ணி பேனிக்க பொறுத்தா இருக்கு. கேளுங்க, நான் சொல்லுங்க. விலை சொல்லுங்க ஐயா. ரெண்டு ஆட்டுக்கு என்ன ரேட் சொல்லுவியா? 2 ஆட்டுக்கு என்ன ரேட் சொல்லுவியா? 2 ஆட்டுக்கு என்ன ரேட் சொல்லுவியா? ஒரு 20 விடுங்க, 40 விடுங்க. நான் ஒரு ஆட்டுக்கு 20 ரூபா கரைன்னு சொல்லுவியா? பல்லு எப்படி? பல்லு சேர்ந்துருச்சு. குட்டி எத்தனை ஊட்டி போடும்? குட்டி நம்ம பேனதை பொறுத்து இருக்குது. 2 ஊட்டியும் போடும், 3 ஊட்டியும் போடும். 3 ஊட்டியும் போடும். சரி, சந்தை எப்படி இருக்குது இன்னைக்கு? அந்த நிலவரம் ஒரு இருக்கத்தான். அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. சரி சரி சரி. பால் வர்க்கமும் நல்லா இருக்குமாண்ணே? நல்லா இருக்கும். பால் வர்க்கமான நல்ல சூப்பர் குட்டியாக இருக்குது. சூப்பர் ஆடு. 3 ஊட்டி வரைக்கும் போடணும் ஆடு. நல்ல பால் கண்ணி ஆடு, நல்லா சூப்பர் ஆடாக இருக்குது. நல்லா சூப்பர் கால் கணத்தோடு இருக்குது. நல்ல ஆடு, சம்சாரி ஆடு தான். என்ன ரேட் சொல்லுதீங்க? 2 45 ரூபா சொல்லுதேன். 2 சேர்த்து 45 ரூபா சொல்லுது. குட்டி வரைக்கும் எப்படி? குட்டி 2 ஊட்டி போடுமா 3 ஊட்டி? 2 ஊட்டி. இந்த ஆடு 2 ஊட்டி போடும், இது 3 ஊட்டி வரைக்கும். 3 ஊட்டி வரைக்கும். நல்ல பால் வர்க்கமான ஆடு. அந்த ஆடு 2 ஊட்டியாக மாதிரியே பிரித்து விற்றுட்டீங்க. ஆமாம். சரிண்ணே. பல்லு எப்படிண்ணே? பல்லு கடை சேர்ந்துருச்சு. ஃபைனலாக எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? என்ன ஒரு 1000-2000 தக்கத்தில் கொடுக்கலாம். 1000-2000 தக்கத்தில் கொடுத்துடலாம். 3 ரூபானா கொடுக்கலாம். ரெண்டையும். சரிண்ணே. சரி, நல்லா சூப்பர் ஆடாக வச்சுருக்காங்க. ரேட்டில் போட்டு விட்டேன்னா. வணக்கண்ணே. எப்படி இருக்குது சந்தனைக்கு? கொஞ்சம் சம்பளா தான் இருக்கு. சரி, ஒரு கன்னி மாதிரி போட்டிருக்கீங்க. இந்த கன்னி மாதிரி தான் போட்டுருக்கோம். ஆமாம். அது எப்படி? பல்லு எப்படிண்ணே? பல்லு போடலை, சின்ன குட்டி தான். பொடி குட்டி தான். என்ன ரேட் சொல்லுதியா அதுக்கு? 12 ரூபா சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 10 ரூபாய்க்கு அப்படியா? 10 ரூபாய் கேட்காங்க. 10,000 தான் கேட்காங்க. சரி, ஒன்றுமே விற்பனை இல்லை. செம்மறி குட்டியெல்லாம் எப்படிண்ணே? 3 குட்டி போட்டிருக்கிய, ஒரு மயிலம்பாடி போட்டிருக்கிய, 2 நாட்டுக்குட்டி போட்டிருக்கிய. என்ன ரேட்டு சொல்லுதியா 3 சேர்த்து? ஒரு குட்டி 10,500 ரூபா சொல்லுதியாரு. எவ்வளோண்ணா கொடுக்கலாம் கடைசியில்? 9 ரூபா கரையா போட்டுடலாம். இன்னைக்கு எப்படி தான் இருக்குது? என்ன நிலவரம்? சரியில்லை. இன்னைக்கு வேற குட்டி எதுவும் வாங்கலை, எடுக்கலை, கொண்டு வரலையா? இன்னைக்கு விற்க முடியல. தள்ள ஆயிடுத்து சந்தை. இதோட அதிகமாக கவனம் இதாகி போகும். விற்பனை இல்லை. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. மாதிரிகளை பார்த்துக்கோண்ணே. நல்லா வளர்ப்பு மாதிரி தான். பண்ணைக்கு எடுக்கலாம், பண்ணைக்கும் ஆகலாம். வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி முடிஞ்சு போகும். அந்த வெள்ளை மாதிரி நல்ல ஆடு குட்டியெல்லாம் போட்டிருக்காப்புல. ஏன்னா விலை எப்படி? ஜோடி என்ன ரேட்டில் கிடக்கு? எப்படி வேணும்னா
ஜோடி 15 ரூபா சொல்லுவோம்ண்ணே. 15 ரூபா சொல்லுதியா? ஆமாம். எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 13 ரூபா வச்சுருக்கோண்ணே. 13 ரூபானா கொடுத்துடலாம். ஆமாண்ணே. இல்லை எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும்ண்ணா? இல்லை இதெல்லாம் ஒரு 6 மாதம் 7 மாதம் குட்டி தானே. 6 to 7 மாதம் குட்டிகள் தான். நல்லா பண்ண வளர்ப்புக்கு ஆகும். ஆமாங்க. பண்ண வளர்ப்புக்கு எடுத்து வளர்க்கலாம். சரிண்ணா. நிறைய பேர் இந்த தாடி கிடக்க குட்டியை வாங்க மாட்டாங்களே, இது என்ன காரணம்ண்ணா? அது ஒரு வகையான குட்டிண்ணே. ஓ சரி, அது ஒரு ரகம். ஆமாண்ணே. நிறைய பேர் கோயிலுக்கு ஆவாதுன்ட்டு போகிறாங்களா, அதான் கேட்க. ஏன்னா அப்படிலாம் ஒரு மனுஷனா பிறந்தா எல்லாத்துக்குமே ஒரு ஆளுக்கு 6 விரல் இருக்கும். ஓ சரி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுக்குன்னு படைக்கப்பட்ட. ஓ ரைட். ஆனால் இந்த மாதிரி நல்லா வளரும். நல்லா நீட்டு போக்கா இருக்கும். நீட்டு போக்கா இருக்கும், நல்லா வளரும். சரி. அந்த சைடு எனக்கு யாரு கூடாண்ணே? நம்ம தானே. இது எப்படி இருக்கு விலைவாசி எல்லாம்? 33 கிடாயா இருக்கு. நல்ல ஒரு வருஷம் கிடாயா இருக்குமாண்ணா? ஆமாண்ணே. ஒரு வருஷம் கிடாயா தான். நல்ல அடுத்த வருஷத்துக்கு நல்ல பெரிய கோர்ஸா இருக்கும். பண்டிகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குண்ணா ஆவரேஜ் ஜோடி என்ன ரேட் சொல்லுது? 33 ரூபா சொல்லுங்க. 33 ரூபா சொல்லுது. ஆமாண்ணே. எவ்வளோனா கொடுக்கலாம் பையன்? 28 ரூபா கொடுக்கலாம். 28 ரூபா கொடுத்துடலாம். பல்லு எப்படின்னா பல் போடலண்ணே. பல் போடல. சரிண்ணா. கறி உங்க மதிப்பு என்ன வரும்? ஒரு ஆவரேஜுக்கு இப்போ இந்த கடாயை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கலாம். இந்த கடாயை எடுத்தா ஒரு ஆவரேஜுக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும்? எலும்பு கறி எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. 22 கிலோ இருக்குண்ணே. 2 குடாயா? ஒன்று எத்தனை கிலோ? 22 கிலோ இருக்குண்ணே. 22 கிலோ எலும்பு கறி எல்லாம் சேர்த்து. ஆமாம். சரி ரொம்ப நன்றி. இப்போ 50 ரூபா சொல்லி அடிச்சோம். வாங்கிருக்கீங்களா கடாயி? என்ன ரேட்டு சொன்னாங்க? வாங்கியிருக்காப்லையோ? 16. என்ன ரேட் சொன்னாங்க? ஆட்டுக்கும் குட்டிக்கும் சேர்த்து 14 சொன்னாங்க. எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா? 10 ரூபான்னு வாங்கியிருக்கியா? சரி. குட்டி போட்ட குட்டியாண்ணே? பல்லு பார்த்துருக்கீங்களா? ஓ சரிண்ணா. சரி. எந்த ஊர்லேருந்து வரையண்ணே? கடையநல்லூரா? விலை எப்படி உங்களுக்கு அதிகமாக தெரியுதா? நினைக்க பரவாயில்லாமல் இருக்குது. சரி ரொம்ப நன்றி. என்ன ரேட்டு சொன்னாங்க? நல்ல கடாயா வாங்கியிருக்கியா? நல்ல சூப்பர் கடாயா? சொன்ன ரேட்டு 24 சொன்னாங்க. எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா? 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கியா? என்ன ஃபங்க்ஷனுக்கு புதா கோயிலுக்கு புதானே? சடங்கு கொண்டு போகிறீங்க. உங்கள் ஆவரேஜுக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும்ண்ணே? 20 கிலோ இருக்கும். சரிண்ணா. விலை எப்படி உங்களுக்கு சௌரியமாக இருந்தா? இன்னைக்கு சௌரியமாக இருக்கு. ஓ சரி. 20 ரூபா நான் அடிச்சாச்சு. சரிண்ணா. பல்லு பார்த்தீங்களா? பல்லு எப்படி இருக்கும்? பல்லு சேரல. சரிண்ணா. சரி ரொம்ப நன்றி. நல்ல சூப்பர் கிடாயா இருக்கு. இல்லைண்ணா வணக்கம். என்ன எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்? சுமாராக தான் இருக்கு. நல்ல சூப்பர் கிடாயா இருக்கு. நல்ல இதெல்லாம் நல்ல எட்டையாவரம் நல்ல கலர் கிடாயா வச்சிருக்கியா? நல்ல பொட்டுக்குட்டி. அது எப்படின்னா பல்லு எப்படின்னா? பல்லு போட்டிருக்கோம். பல்லு 2 பல்லா? 2 பல்லு. என்ன ரேட்டுன்னு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லை வாங்கியிருக்கீங்களா? வாங்கி கொடுத்துருக்கியா? என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுன்னு வாங்கி கொடுத்துருக்கேண்ணே? 37. எவ்வளோன்னு வாங்கி கொடுத்துருக்கியா? 32 ரூபான்னு வாங்கி கொடுத்துருக்கியா? ஏன்னா என்ன ஃபங்க்ஷனுக்காண்டி கொண்டு போகிறீங்க? கோயில் ஃபங்க்ஷனுக்காண்டி கொண்டு போகிறீங்க. சரிண்ணே. இது எப்படி இந்த கையில் வச்சிருக்கீங்க? இது என்ன ரேட்டு? 2 சேர்ந்து தான். 2 சேர்ந்துமே 32 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. இது பல்லு எப்படின்னா? 2 பல்லு. சரிண்ணா. சரி. கால் கடை நல்லா இருக்கு. ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம் என்னென்ன. ஆனால் ரெண்டுமே ஃபங்க்ஷனுக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஃபங்க்ஷன் தான் போகிறாங்க. இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருந்தேண்ணே உங்களுக்கு? பரவாயில்ல. விலைகளை அனுசரித்து கொடுத்தாங்களா? சரிண்ணே. சரி ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா வணக்கம். ஆடு நல்ல கால்தரமான ஆடு. நல்ல நம்ம சீனி ஆடு வர்க்கத்தில் ஒன்று வச்சுருக்கியா? எவ்வளோ சொல்லுதியா? 15 ரூபா சொல்லுதியா? ஃபைனலாக கொடுக்கலாம்னா? 13 ரூபா கொடுத்துடலாம். சரிண்ணா. குட்டி வர்க்கம் எப்படி இருக்கும்? குட்டி வர்க்கம் நல்லாயிருக்கும். சரிண்ணே. சரி ரொம்ப நன்றிண்ணே. கிளிக்கொம்பு கடாயிண்ணே. அவ்வளோதான். கிளிக்கொம்பு சைஸு கடாய். ஹலோ வீடு திரும்ப. நல்ல போர் கடாயிண்ணே. போர் கலர் கடாய் மாதிரி. 93 61 அந்த மாதிரி வேணுமா உனக்கு? கடாய் ரேட் சொல்லுண்ணே. என்ன ரேட்டு? பல்லு எப்படி? அந்த பெருசா அது கேட்டேன். 20 ரூபா பேட்ச் ஒர்க் நடத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளோ நல்ல கால் பல் சேர்ந்துருச்சு. நான் 20 ரூபா. இது என்ன ரேட்டு? இதை கொடுத்தாது. வாங்கியிருக்காங்களோ? என்ன ரேட்டுன்னு வாங்கியிருக்கியா? 1000 வச்சு கேளுங்க. என்ன வாங்கியிருக்கீங்களோ?
வாங்கியிருக்கோம். என்ன ரேட்னு வாங்கியிருக்கியா? 15 ரூபா. 15 ரூபாயா? சரிண்ணே. அது நம்ம எட்டையாவரோட நல்ல அந்த மாதிரி எட்டையாவரோட நல்ல நீட்டு இருக்குது, நல்ல நீட்டு வளர்ப்பு இருக்குது, நல்ல நீட்டு போக்காருன்னு சொல்லக்கூடிய நீட்டு போக்கு இருக்குது. இது ஒன்று கன்னி மாதிரி, ஒன்று வந்து சுத்த கருத்து மாதிரி போட்டுருக்காப்புல. இது மூணும் இந்த வெள்ளாட்டு மாதிரி மூணு என்ன மாதிரிண்ணே? மூணுமே கிடா மாதிரி தானே. மூணுமே கிடா மாதிரி. மூணும் ஆவரேஜ் என்ன ரேட்டு சொல்லுதியா? 31 ரூபா சொன்னேன். 31 ரூபா சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 29 விட்டுடலாம். 29 ரூபானா கொடுத்துடலாம். 29 அடிச்சிடலாம். சரிண்ணே. எத்தனை மாதம் மாதிரியா இருக்கும்? இன்னொரு 3 மாதம் 4 மாதம். 4 மாதம். 4 மாதம் மாதிரியா இருக்கும். வாங்கண்ணா. 4 மாதம் மாதிரியா இருக்கும். சரி சரிண்ணே. இது நம்ம மயிலம்பாடி நல்ல சூப்பர் கடாயாக வச்சுருக்கியா? நல்ல கடாயாக இருக்குண்ணே. பார்க்க நல்லா வலுவழுப்பு நல்லா இருக்குது. இது மூணு என்ன ரேட் சொல்லுதியா? மூணு எத்தனை மாதம் கடாயாக இருக்கும்? 55 ரூபா சொன்னேன். 55 சொல்லுதியா? எத்தனை மாதம் கடாயாக இருக்கும்? இன்னொரு 6 மாதம் இருக்கும். சரி சரி சரிண்ணே. ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? 50 ரூபானா கொடுத்துடலாம். நைட் சந்தை எப்படி இருந்தேண்ணே? பரவாயில்லாமல் இருக்குது. சரி, ரொம்ப நன்றி அண்ணா. நல்ல மறிகளாக கொண்டு வந்திருக்காப்புல, வளர்ப்புக்கு ஏற்ற மறிகளாக தான் இருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்? சந்தை நிலவரம் நல்ல ஊருக்கு நல்ல விலை தான். நல்ல ஊருக்கு நல்ல விலை தான். சரிண்ணா. இன்னைக்கு எல்லாமே கிடா மாதிரி தானே? எப்படின்னா நம்ம எல்லாமே கிடா மாதிரி தான். என்ன ரேட் சொல்லி ஆவரேஜுக்கு? 10 ரூபா கரையும் சொல்றேன். 10 ரூபா கரையும் சொல்லுவியா? ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? 9 ரூபானா விட்டுருவியா? எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்குண்ணா? 8 மாதிரி கிடக்கு. எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும்? மாதம் 4 மாதம் குட்டியெல்லாம் தான் இருக்கும். சரிண்ணா. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்தது? நல்ல வியாபாரம் அமோகமாக விற்பனை ஆயிருக்கு. சரி, அண்ணனுக்கு நல்ல விற்பனை ஆயிருக்கு. சரிண்ணா. இந்த ஆட்டுக்கு என்ன ரேட் சொல்லுது? அந்த கருப்பு ஆட்டுக்கு 13 ரூபா சொன்னேன். 13 ரூபா. குட்டி உண்டாண்ணா? 12 ரூபாலாம் விட்டுருவியா? குட்டி எதுவும் உண்டா ஆட்டுக்கு? எதுவும் குட்டி உண்டா? இல்லண்ணே, தலையத்து குறால். சரிண்ணா. சென்னை 4 மாதம் தனியாக இருக்கும். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றி அண்ணா. வணக்கம். நல்ல அணில் மர குட்டி வச்சிருக்கேன். செம்மராட்ட முன்னில அணில் மர குட்டி கொஞ்சம் ரேராக தான் சந்தைகளுக்கு வரும். ஆமாம், நல்ல குட்டியாக வச்சுருக்கேன். என்னென்ன ரோமம்லாம் பறிச்சு விட்ருக்கீங்க? செல் இருக்குன்னு பறிச்சிருக்கீங்களா? சரிண்ணா. இது என்ன ரகம்ண்ணே? இது மயிலம்பாடியா? சரிண்ணே. ஜோடி என்ன ரேட்டு சொல்லுதியா? 25 சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 20 ரூபானா கொடுத்துடலாம். இன்னைக்கு சந்தை எப்படி இருக்குது? சந்தை நிலவரம் நல்லா தான் இருக்குது. நல்லா போகுது. நல்லா விற்பனை ஆகுது. சரிண்ணா. செம்மராட்டு குட்டி நல்லா போகுதா? வெள்ளாட்டு குட்டி நல்லா போகுதா? ரெண்டுமே விற்பனை ஆகுது. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே அண்ணா. ரெண்டுமே அணில் மர குட்டி வந்து கிடைக்காது, அபூர்வமாக ஒவ்வொரு சந்தைகளுக்கு வரும். ப்ளஸ் தாடியோட கிடக்குண்ணே. தாடி குட்டியா? தாடி கிடக்கு. ஆமாம், தாடியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாப்ல. குட்டி நல்லா தான் இருக்குது. அணில் மர குட்டின்னு சொல்லக்கூடிய அணில் மர குட்டி நல்லா குதிச்சு விளாடுதுண்ணே. கடாய் வாங்கியிருக்கலண்ணே. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 27 சொல்லி 25 வாங்கிருக்கு. பல்லு எப்படின்னா? 6 பல்லு வேணும். நல்லா சூப்பர் கடாய். நல்லா எட்டையாக வரும். புளியம்பூர் கடாய். கருப்பு ஆடுலாம் வச்சுருக்காப்புல. கட்ட சீஸ் ஆடு தான். ஆமாம், எல்லாம் சூப்பர் ஆடு. நீ 4 ஆடு வச்சிருக்கிய. இது 2 பல்லு எப்படின்னு? இந்த 2 ஆட்டுக்கு 2 பல்லு, இது 6 பல்லு. இது 2 பல்லு, அது 6 பல்லு. இந்த 6 பல்லுக்கு என்ன ரேட்? 6 பல்லு 12 ரூபா. 12 ரூபா எவ்வளோன்னா கொடுக்கலாம்? 11 கொடுக்கலாம். இதுண்ணே 10 ரூபா தான் சொல்லுங்க. 10 ரூபா சொல்லுங்க. எவ்வளோனா கொடுக்கலாம்? 9 ரூபானா கொடுத்துடலாம். இது 2 சொல்லுங்க. 2 பல்லு எப்படிங்க? இது 4 பல்லுங்க. ரெண்டுமே 4 பல்லு. ஆமாம், 2 4 பல்லு. 2 4 பல்லு. ஜோடி என்ன ரேட் சொல்லுங்க? இந்த ஜோடி 19 ரூபா சொல்லுங்க. 19 ரூபா சொல்லுங்க. ஆமாம். எவ்வளோனா கொடுக்கலாம்? 17,500 தான் கொடுக்கும். 17,500 தான் கொடுக்கலாம். எப்படின்னா குட்டியில் எப்படி இது எல்லாம் ஆடுகள் எப்படி சனி அப்படின்னா? ஆமாம், இந்த 3 செனை, இந்த ஒரு ஆடு மட்டும் வெத்தாடு. 3 ஆடு சனி ஆடு, ஒரு ஆடு வந்து வெத்தாடு. அதுமா கேட்கா மொத்தம் 4 ஆடு வச்சுருக்காங்க. சாகி எடுக்க முடியல. அந்த கரை
எல்லாமே நல்ல பண்ணைக்கு வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல செம்மராட்ட கிடாயாக போட்டிருக்காப்புல. ஏன்னா எல்லாம் கிடாய் தானா? எல்லாமே கிடையாதான். சரி, என்ன ரேட்டு சொல்லி ஆவரேஜா? ஆவரேஜா சோடிக்கு 17 ரூபா 27 ரூபா 27 ரூபா சொல்லுதியா? உங்கள் மதிப்புக்கு எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும் உங்கள் மதிப்புக்கு? மதிப்புக்கா ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குமா? 1 வருஷம் இருக்கும். 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும். எல்லாம் பல்லு போடலை? பல்லு போடாது, 1 வருஷத்துக்கு கீழே தான் உள்ளது. சரி, எவ்வளோண்ணா மொத்தமாக எவ்வளோண்ணா கொடுத்துடலாம்? 27 சொல்லுதியா? 25 மாமலாம் கொடுக்கலாம். 25 மொத்தமாக கொடுத்துடலாம். சரி, நல்ல பண்ணை வளர்ப்புக்கு ஆகுமாண்ணே? நம்மளுக்கு கைத்தீவனம் தான். கைத்தீவனத்துக்கு ஏற்ற நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல வளர்ப்பு குட்டி. கைத்தீவனம் தான். சரி ரொம்ப நன்றிண்ணே. எவ்வளோன்னு வாங்கியிருக்கேண்ணே? சும்மா சொல்லுங்கள், எவ்வளோன்னு வாங்கியிருக்கேன்? 22. கூட எனக்கு ஃபோன் போட்டுருப்போம் அந்த மாதிரி இப்போ சும்மா கிடைக்காது எனக்கா கூட